2026ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் நிகழ்ச்சியில் மீன ராசிக்கான பலன்களை இப்போது பார்க்கலாம். ராசியில இப்ப சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு விரையாதிபதியே சனி பகவானாக இருக்கிறதுனால, லாபாதிபதி சனி பகவானாக இருக்கிறதுனால இந்த காலகட்டங்கள்ல வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு சிறப்பா அமையுங்க. பல வருஷமா நான் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்றேன், ஆனா எனக்கு அது சாதகமாக இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்ப இந்த காலகட்டங்கள்ல வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டு குடியுரிமை இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சனினாலே ஒரு மாற்றம் தாங்க. மாற்றத்தை கொடுக்கிறவர் சனி பகவான். அந்த உணவு, உடை, கலாச்சாரங்கள் இதெல்லாம் மாறுபடும் போது அர்த்தாஷ்டம குருவால் பாதிப்பு நிச்சயமாக இருக்காது. 4ஆம் இடத்துக்கு ராசி அதிபதியே போறதுனால நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு சொத்து சுகம் அமையக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. அனைவருக்கும் வணக்கம். எஸ்கே அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் மூலமாக 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் நிகழ்ச்சியில் மீன ராசிக்கான பலன்களை இப்போது பார்க்கலாம். நான் ஜோதிடர் ஆனந்தி, சேலம். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் மீன ராசியில பிறந்தவங்க, மீன லக்னத்துல பிறந்தவங்க, புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மிக பொருத்தமாக இருக்கும். 2026ஆம் ஆண்டு ஜென்மச்சனி என்ன செய்யும், அர்த்தாஷ்டமத்துல இருக்கிற குரு பகவான் என்ன செய்வாரு, மறைவு ஸ்தானத்துல இருக்கிற ராகுகேதுக்கள் என்ன செய்வாங்க அப்படின்ற பலன்களை நம்ம இப்ப பார்க்கலாம். 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலவரங்கள் அப்படின்னு பார்த்தா, ஆண்டின் துவக்கத்தில் அதாவது 2/6/2026 வரைக்கும் உங்களுக்கு குரு பகவான் அர்த்தாஷ்டமத்துல இருக்கிறாரு. அதாவது உங்களோட ராசி அதிபதி குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. 2/6/2026க்கு அப்புறம் அவர் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு போறாரு. அதே மாதிரி 6ஆம் இடத்துல கேது இருக்கிறாங்க, 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறாங்க. ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் வருட இறுதியில தான் அவங்க பயிற்சி ஆகுறாங்க. அதாவது 5/12/2026 அன்னைக்கு ராகு பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு போறாரு. கேது பகவான் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு போறாங்க. இப்ப இவங்களுக்கு ஜென்மச்சனி என்ன பலன் தருவாரு, அர்த்தாஷ்டம குரு என்ன பலன் தருவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பயுமே ராசிய சனி பகவான் பார்த்தாலே மனசஞ்சலம்னு நம்ம இவ்வளவு நேரத்துக்கு நம்ம சொல்லி இருக்கிறோம். அதாவது ராசி அதிபதி மேலேயே, அதாவது சந்திரன் மேலேயே அவர் ராசியில இருக்கிற சந்திரன் மேல போவாரு. ராசியில ராசி அதிபதி அதை பாக்குறாரு. அதாவது ஜூனுக்கு மேல 5ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு குரு பகவான் ராசியை பார்ப்பாங்க. அப்ப இது உங்களுக்கு என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா, ராசி அதிபதி அர்த்தாஷ்டமத்துல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அசுப பலன்கள் இருக்கும். அதே நேரத்துல ஜூன் 2ஆம் தேதியில இருந்து உங்க வாழ்க்கையில மாற்றம் வந்துடும். ஏன்னா ராசி அதிபதி 5ஆம் இடத்துல போய் சனி பகவானை பாக்குறாரு. அப்ப ஜென்மத்தை ராசி அதிபதியே பாக்குறாரு, பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருந்து பாக்குறாரு. அப்போ உங்க வாழ்க்கையில நீங்க இந்த ஜென்மச்சனியால் ஏற்பட்ட இழப்புகள், தாக்கங்கள் எல்லாமே உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ராசியில இப்ப சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு விரையாதிபதியே சனி பகவானாக இருக்கிறதுனால, லாபாதிபதி சனி பகவானாக இருக்கிறதுனால இந்த காலகட்டங்கள்ல வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு சிறப்பா அமையுங்க. பல வருஷமா நான் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்றேன், ஆனா எனக்கு அது சாதகமாக இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்ப இந்த காலகட்டங்கள்ல வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டு குடியுரிமை இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை விட இன்னும் பிரமாதமான விஷயம், வெளிநாட்டுக்கு போய் நான் சுற்றுப்பயணம் செய்யணும்னு ஆசைப்படுறேன், வெளிநாட்டுல என்னோட காலை நான் பதிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்றவங்களுக்கு வெளிநாட்டுல அவங்க போய் சுத்தி பார்த்துட்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு.
இல்ல வெளிநாட்டுல வந்து பிள்ளைங்க இருக்காங்க, கொஞ்ச நாள் வந்து மனசு நிம்மதிக்காக நான் போகணும்னு ஆசைப்படுறேன்னு நினைக்கிறவங்களுக்கும் இப்ப வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உருவாகும். அதாவது இடப்பெயர்ச்சி நடக்கும். குறிப்பா வந்து வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலத்துக்கு அவங்க போகக்கூடிய சூழ்நிலைகள் வந்து இருக்கும். வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலத்துக்கு அவங்க இடம்பெயர்ந்து போனாங்கன்னா, ஒரு குறுகிய காலம் போனாங்களாகவோ இல்ல தொழில் உத்தியோக ரீதியாக அவங்க போனாங்களாக கூட அந்த ராசி அதிபதி அர்த்தாஷ்டமத்துல இருக்கிறதுனால இருக்கக்கூடிய பாதிப்புகள் எதுவுமே அவங்கள அண்டாது. ஏன்னா அவங்க வந்து தன்னோட வந்து தேவைகளை வந்து குறைச்சிக்கிட்டு தங்களை வந்து வருத்திக்கிட்டு தான் அவங்க வந்து வெளியூர் வெளிநாட்டுல போய் வந்து வாழ்றாங்க. ரெண்டாவது வந்து இப்ப ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக போனாங்களா கூட அவங்களுக்கு வந்து அவங்க இயல்பா அவங்களுக்கு சாப்பிடக்கூடிய உணவு உடைகள் வந்து மாறுபடும், அவங்க தங்கக்கூடிய இடங்கள் வந்து மாறுபடும். இப்படி வந்து அவங்க வந்து தங்கள் இயல்பான விஷயத்துல இருந்து மாறுபடும் போது அவங்களுக்கு பாதிப்பு வந்து இருக்காது. சனினாலே வந்து ஒரு மாற்றம் தாங்க. மாற்றத்தை கொடுக்கிறவர் வந்து சனி பகவான். ஒருத்தவங்களுக்கு வந்து சனி தசையோ சனி புத்தியோ நடக்கிற காலங்கள்ல மாற்றம் நடந்தா ஜாதகரோட தோற்றமே வந்து மாறிடுங்க. அந்த அளவுக்கு அவங்களோட இயல்பான குணங்கள் மாறி அவங்களோட செயல்பாடுகள் வந்து வேறு விதமா வந்து மாறிடுது. அப்ப இப்ப ஜென்மத்துல அவர் வரும்போது அவங்களோட உணவு உடை பழக்க வழக்கங்கள் கலாச்சார மாற்றங்கள் எல்லாத்தையுமே அவர் கொடுத்துருவார். ஆனா அந்த உணவு உடை கலாச்சாரங்கள் இதெல்லாம் வந்து மாறுபடும் போது அர்த்தாஷ்டம குருவால் பாதிப்பு நிச்சயமாக இருக்காது. சரி, இப்ப அடுத்து வந்து அர்த்தாஷ்டமத்துல ராசி அதிபதி இருக்கும்போது அவங்களுக்கு தொழில் எப்படி இருக்கும், சொத்து சுகம் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்க்கலாம். இப்ப 4ஆம் இடத்துக்கு வந்து ராசி அதிபதியே வந்து போறதுனால நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு சொத்து சுகம் அமையக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. இது வரைக்கும் சொத்து அமையாதவங்களுக்கு கண்டிப்பாக சொத்து வண்டி வாகனம் எல்லாமே அமையும். தாயன்பில் வந்து அவங்களுக்கு ஒரு மாற்றம் வந்து இருக்கும். தாயோட அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்கும். சொத்துக்களோட மதிப்புகள் வந்து உயரும். தாய் வழி மூலமாக திரண்ட சொத்துக்கள் நகைகள் பணங்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்க்கும்போது வந்து 5ஆம் இடத்துக்கு வந்து குரு பகவான் வந்து போனதுக்கு அப்புறம் அவர் வந்து ராசியை பார்ப்பாரு. லாபாதிபதி சனி பகவானை வந்து பார்ப்பாரு. அப்ப பொருளாதாரத்துல மேன்மையான பலன்கள் வந்து அவங்களுக்கு உண்டாகும். குறிப்பா வந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்றவங்க, வெளிநாட்டு வியாபாரம் பண்றவங்க, வெளிநாட்டுல வாழ்றவங்க, இவங்களுக்கு எல்லாமே வருமானம் வந்து உபரியா வந்து இருக்கும். 5ஆம் இடம் அப்படிங்கிறது போது வந்து ஆலோசனை சொல்லி சம்பாதிக்கக்கூடிய தொழில இருக்கிறவங்க, ஜோதிடம், புரோகிதம், பேங்கிங், ஆடிட்டிங், டீச்சிங், நிதித்துறை, நீதித்துறை, இதுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வாழ்வாதாரம் வந்து நல்ல சிறப்பா இருக்கும். அதே மாதிரி இப்ப ஜென்ம சனி காலத்துல திருமணம் நடக்குமா, திருமணம் பண்ணலாமா? பொதுவாக வந்து சனி சந்திரன் சேர்க்கை வந்து புணர்வு தோஷம்னு நம்ம சொல்றோம். அந்த சனியும் சந்திரனும் சேரும் போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு தடைகள் வந்து உருவாகும். அந்த ராசியிலேயே அந்த தடை வந்து ஏற்படுறதுனால அவங்களுக்கு பெரும்பான்மையாக ஒரு திருமண தடை வந்து வரலாம். சுய ஜாதக ரீதியாக அவங்களுக்கு வந்து புதன் தசை நடந்தா, செவ்வாய் தசை நடந்தா நிச்சயமாக வந்து திருமணம் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் அவங்களுக்கு சனி தசை நடந்தா கூட வந்திருக்கும். சனி தசை, செவ்வாய் தசை, புதன் தசை, சுக்கிர தசை இதெல்லாம் நடந்தா திருமணம் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். ராகு கேது தசைகள் இருந்தால் அவங்க ஜாதக ரீதியா ராகு கேதுகள் எந்த நிலையில இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான அவங்களோட திருமண வாய்ப்புகள் வந்து தேடி வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப 4ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால மாணவர்களுக்கு வந்து கல்வியில வந்து ஒரு புதுமையான ஆர்வம் வந்து வரும். போட்டி பந்தயங்கள் எல்லாம் வந்து அவங்க வந்து ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஏன்னா 6ல வந்து கேது இருக்கிறார் இல்லையா, அதனால மாணவர்கள் ஏதாவது போட்டி பந்தயங்கள்ல ஈடுபட்டாங்கன்னா அவங்க ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. 6ல இருக்க கடன் வந்து உத்தியோகத்துல வந்து நல்ல நிலையை தருவாரா இல்ல உத்தியோகத்துல ஏதாவது பாதிப்பை தருவாரா அப்படின்னு பார்த்தா 6ல உள்ள கேது வந்து தான் எந்த பாவகத்துல இருக்கிறாரோ அந்த பலனை வந்து சுருக்கி கொடுப்பார். அப்படி பார்க்கும்போது 6ல வந்து கேது இருக்கிறதுனால உத்தியோகத்தை வந்து அவங்க மாற்றக்கூடாது. இன்கேஸ் உத்தியோகத்தை அவங்க மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தால் புதிய வேலைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு தான் அவங்க வேலையில போய் சேரணும். பழைய வேலையில இருந்து அவங்க ரிலீவ் ஆகணும். அதே மாதிரி 6ஆம் இடத்துல இருக்கும்போது கேது வந்து கடனை வந்து அதிகப்படுத்துவாரா அப்படின்னா
சுய ஜாதகத்துல சிம்ம ராசியில யாருக்கெல்லாம் வந்து சனி இருக்குதோ குரு இருக்குதோ அவங்களுக்குலாம் வந்து கடன் வந்து உபரியாகும். புதன் இருந்தாலும் கடன் வந்து உபரியாகும். அதனால கடன் அதிகமா வந்து வாங்குறத வந்து தவிர்த்துக்கணும். வேலை மாற்றத்தை வந்து தவிர்த்துக்கணும். ஆரோக்கியத்தை வந்து அவங்க வந்து நல்லபடியா வந்து கடைபிடிக்கணும். ஜென்மத்துல வந்து சனி இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து சாப்பிட வந்து பிடிக்காது. ஏதாவது சாப்பிட்டா வந்து ஃபுட் அலர்ஜியாக இருக்கிறது, அப்படியே ஒரு ஏதோ சாப்பிட்ட உணவு வந்து ஜீரணமாகாத போல இருக்கிறது, அந்த மாதிரியான சில குறைபாடுகள் வந்து வந்தாலும் உரிய வைத்தியத்தை அவங்க வந்து கடைபிடிச்சிட்டாங்கன்னா பெரிய பாதிப்புகள் அவங்களுக்கு இருக்காது. இப்ப திருமணத்துக்கு சொல்லியாச்சு, கடனுக்கு வந்து சொல்லியாச்சு. இப்ப 7ஆம் இடத்தை வந்து சனி பகவான் வந்து பார்க்கிறதுனாலையும் ஜென்மத்துல வந்து இருக்கிறதுனாலையும் அவங்களுக்கு வந்து திருமண தடை வந்து இருந்தாலும் அவங்க சுய ஜாதக ரீதியாக சுக்கிரன் வந்து 2ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 7ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் வந்து நீச்சமாக இருந்தாலும் சரி, ஜாதகருக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும். திருமண தடை வராது. ஏதாவது ஒரு விதத்துல அவங்களுக்கு விரும்பின வரன் அமைஞ்சு நல்லபடியா அவங்க லைஃப் வந்து இருக்கும். அதே மாதிரி இப்ப அவங்களுக்கு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசிக்கு வந்து இப்ப அதாவது தொழில் ஸ்தானத்தை வந்து சனி பகவான் வந்து பார்ப்பாரு. எப்பயுமே 7 சனி காலம், அஷ்டம சனி காலம், அர்த்தாஷ்டம சனி காலம் இப்படி எல்லாம் நம்ம வந்து சுயதொழில் செய்யக்கூடாதுன்னு நம்ம வந்து சொல்லியே பழகிட்டோம், கேட்டே வந்து பழகிட்டோம். அதை கேட்டு கேட்டு இப்ப நீங்களே வந்து ராசி பலன் சொல்ற அளவுக்கு தயாராயிட்டீங்க. உங்க சுய ஜாதக ரீதியாக குரு பகவான் உங்களுக்கு மீனத்துல இருந்தாலும் சரி, ரிஷபத்துல இருந்தாலும் சரி, கன்னியில இருந்தாலும் சரி, தனுசுல இருந்தாலும் சரி, நிச்சயமா நீங்க வந்து சுயதொழில் தொடங்கலாம். தொழில உங்களுக்கு மேன்மையான பலன்கள் உண்டாகும். இப்படி நம்ம ஜாதக ரீதியா என்ன நடக்க போகுது, என்ன நடக்க இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட வாழ்க்கை முறையை அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கும் போது எப்பயுமே சிறப்பான பலன்கள் வந்து உண்டு. எப்பயுமே மீன ராசிக்கு வந்து பக்தி வந்து அதிகமா இருக்கிறத விட வெளிநாட்டுல போய் பக்தியை வந்து அவங்க வந்து அதிகப்படுத்துவாங்க. இப்ப மலேசியாவுக்கு போய் வந்து நான் முருகனை வந்து பாக்குறேன், சிங்கப்பூருக்கு போறேன் அப்படின்னு அவங்க வந்து சில மாற்றங்கள் வந்து அவங்களாவே வந்து செஞ்சுக்குவாங்க. அப்ப வெளிநாட்டுக்கு போறது வந்து நல்ல விஷயம்தான். ஆனால் கூட ஜென்மத்துல வந்து சனி பகவான் இருக்கிறதுனால அவங்க சுய ஜாதக ரீதியா வெளிநாடு போயிட்டு வர்றது அவங்களுக்கு வந்து நல்ல அமைப்பாக இருந்தால் நல்ல பலன் வந்து உண்டாகும். அதாவது 9ஆம் அதிபதியோட திசை, 12ஆம் அதிபதியோட திசை இருந்தால் அவங்களுக்கு வெளிநாட்டுல போய் ஒரு குறுகிய காலம் இருந்துட்டு வர்றதோ இல்ல தொழில் உத்தியோகத்துக்காக போயிட்டு வர்றதோ இந்த மாதிரியான நல்ல பலன்கள் வந்து நடக்கும். அவங்க வந்து பிரயாண விரும்பிகள். எப்பயுமே வந்து பிரயாணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதே அவங்க வந்து அதிகமா வந்து விரும்புவாங்க. அப்ப இந்த காலகட்டங்கள்ல அவங்க கண்டிப்பாக வந்து பிளைட்ல போவாங்க. இது வரைக்கும் பிளைட்ல போகணும்னு ஆசை இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த பிளைட்ல போற ஆசை வந்து நிறைவேறும். 2வது வந்து கப்பல் பிரயாணங்கள், கடல் பிரயாணங்கள் வந்து அவங்க செய்யக்கூடிய காலகட்டமாக இது இருக்குது. எப்படி பார்த்தாலும் 2026ஆம் ஆண்டுல ஜென்மத்துல சனி இருந்தாலும் அர்த்தாஷ்டமத்துல குரு பகவான் குறுகிய காலம் இருந்தால் கூட அவங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு ராசி அதிபதி குரு பகவான் சென்றவுடன் அவங்க வாழ்க்கையில நல்ல விதமான பலன்கள் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். என்ன விதமான வழிபாடுகள் செஞ்சா 2026ஆம் ஆண்ட அவங்க வந்து மேன்மையான ஆண்டாக மாத்திக்க முடியும் அப்படின்றத பார்த்தா அவங்க வந்து சித்தர்களை வந்து ஜீவ சமாதியில போய் வந்து வழிபாடு பண்ணணும். அதிகமா வந்து திருச்செந்தூர் முருகனை வந்து வழிபாடு பண்ணணும். திருச்செந்தூர்ல வந்து 3 சமாதிகள் இருக்குதுங்க. அது வந்து முருகன் திருச்செந்தூர் கோயில வந்து கட்டின அந்த 3 சமாதியில போய் அவங்க வந்து வழிபாடு பண்ணும் போதும் அவங்களுக்கு 2026ஆம் ஆண்டு வெற்றி மேல் வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக அமையும். இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. வாய்ப்பிற்கு நன்றி.